பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றோம். வேதம் அறிவோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அருமையான சகோதரர்களே, போன வாரத்துல மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணோம். அதுல 3 வார்த்தைகளை முக்கியமா அதனுடைய பொருளை பார்த்தோம். 1, ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதைக்குட்டி. 2, இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதைக்குட்டி. 3, சீசர்கள் தங்கள் வஸ்திரங்களை அது மேல் போட்டார்கள். இந்த 3 வார்த்தை மற்ற சுவிசேஷத்துல எழுதல. மார்க்கு சுவிசேஷம் அவர் பார்வையில இந்த வார்த்தையை அவர் சேர்க்கிறார். இந்த வார்த்தையை அவர் சேர்க்கும்போது அது அது நமக்கு வெளிச்சமா இருந்துச்சு. அருமையான சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வது யாருன்னா, ஒரு நாளும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுதைக்குட்டி தான் இருப்பேன். அதாவது யாருக்கும் அடிமை இல்லாத ஒரு கழுதைக்குட்டின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட மனுஷன் யாரா இருப்பாங்க அப்படின்னா, அதாவது தான் தெரிந்து கொண்ட, தான் விளங்கி கொண்ட, தான் அறிந்து கொண்ட காரியத்துல உறுதியா நிற்கிறவங்க. அது வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இது சரின்னா அது சரியில போய்கிட்டே இருப்பாங்க. அதாவது எது சரின்னு படுதோ அதுல நிலை நிற்கிறவங்க உத்தமர்கள். அவங்கள தான் வேலை சொல்லி உத்தமம். அதான் யோபு ஒரு உத்தமன். ஏன் தெரியுமா? அவன் தன் சுயநீதியில நிற்கிறவன் தான் அவன் உத்தமன் அவன். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 48வது வசனம் நினைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48வது. அதற்கு நாத்தான்வே, நீ எப்படி அறிவீர் என்றால், அதுக்கு முன்னால வசனத்தை வந்து வாசிச்சவங்க இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கவடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாத்தான்வேலை பார்த்து சொன்னார் உத்தம இஸ்ரவேல்னு சொன்னார். அப்படின்னா ஏன் உத்தம இஸ்ரவேல் சொன்னார்? நாத்தான்வேல் நியாயப்பிரமாணத்தின்படிக்கு ஒரு சரியான விளங்கி கொண்ட ஒரு மனுஷன். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒரு மனுஷன். இப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட ஒரு மனுஷன் பிலிப்பும் அந்திரேயாவும் போய் சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருக்கிற மேசியாவை நாங்கள் கண்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு இவன் வந்து சொல்றாப்புல, நாசரேத்திலிருந்து நன்மை வருமானு ஒரு கேள்வி கேட்கிறாப்புல. உடனே இயேசு கிறிஸ்து வர்றார், நாத்தானை பார்க்குறாரு. ஏதோ கவடத்தை உத்தம இஸ்ரவேல் என்கிறாரு. அவன் எப்படி என்னை அறிவுன்னு சொல்லும்போது அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போதே உன்னை பார்த்தேங்கிறார். இப்போ அத்தி மரத்துக்கு கீழேங்கும் போது என்னன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு மனுஷன். நியாயப்பிரமாணத்தினோடு நியாயப்பிரமாணத்தின் நீதியை உடைய ஒரு மனுஷன். அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, அந்த மனுஷன் உத்தம இஸ்ரவேலர். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி வாழ கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு ஒரு பரிசீலனை இருந்த ஒரு மனுஷன் தான் நாத்தான்வே. அந்த மனுஷனை பார்த்தா அவர் சொல்றார் உத்தம இஸ்ரவேல். என்னன்னா, ஒரு சகோதரன் தான் கண்ட, தான் கேட்ட, தான் புரிந்து கொண்ட ஒரு காரியத்துல அது நிறைய நிக்கிறாங்க அப்படின்னா அவர் உத்தமர்கள் தான் சொல்ல முடியும். எந்த ஒரு காரியத்தை தான் விளங்கி கொண்டு அவரும் தான் அறியாத பகுதியில அறிந்த பகுதியில நிற்கிறது அதைத்தான் சொன்னோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டான், யாருக்கும் வளைஞ்சு கொடுக்கவும் மாட்டான், தான் கண்டு கொண்டு போவாங்கிறத பார்த்தோம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் யாருக்கு தேவைன்னு பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவைன்னு பார்த்தோம். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்ங்கிறத பார்த்தோம். இருவழி சதியில் கட்டப்பட்டு, அதாவது என்னன்னா, அவனுக்கு நன்மை செய்யணும், சரியான வழியில போகணும்னு நினைக்கிறான். ஆனா சரியான வழி உலகத்துல கிடையாது. சரியான வழி தெரியல. உலகத்து பக்கமாக போக புரியல. அது ஒரு மயமலமான காரியமா இருந்துச்சு. ஆகவே அவன் போகல. சரியான வழியும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் அழைத்து கொண்டு வர சொன்னார். அந்த மனுஷன் அந்த ஆட்டு கழுதை கொட்டி தான் அழைத்து வந்தாங்க. வந்த பிற்பாடு என்ன நடந்துச்சு அப்படின்னா, சீசர்கள் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள்னு சொல்லுவாங்க. அருமையான சகோதரர்களே, இங்கதான் நாம் கடைசியா பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சீசர்கள் தங்கள் வஸ்திரங்களை அது மேல் போர்த்தினார்கள் சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு சகோதரன் கிறிஸ்துவின் உபதேசத்தினால் உபதேசிக்கப்படலை அப்படின்னா கிறிஸ்துவை சுமந்து செல்ல முடியாது. கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வர முடியாதுங்கிறது தான் இது நமக்கு தெளிவா காண்பிக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சபைகள்ல பேரு ஒரு பவுல் சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி உரித்துக்கும் ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடி செய்வாயாக. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வேற்றுமையான உபதேசத்தை பொதியாதபடிக்கும் வர்றார். ஆமா, அருமையான சொல்லு. உபதேசங்கள்ல 2 உபதேசம் இருக்கு. ஒன்று வேற்றுமையான உபதேசம், ஒன்று கிறிஸ்துவனுடைய உபதேசம். வேற்றுமையான உபதேசம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அங்க என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். உண்மையான கிறிஸ்தின் உபதேசத்துல ஒரு மனுஷன் நடத்தப்படுறான் அப்படின்னா அங்கே என்ன இருக்குங்கிறத நம்ம அறிய வேண்டியது அவசியமா இருக்கு. இன்றைக்கு அநேக இடங்கள்ல வேற்றுமையான உபதேசம் தான் இருக்க தவிர கிறிஸ்துவனுடைய உபதேசம் அங்கே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் அநேக கிறிஸ்துவுக்கு பயப்படுறது கிடையாது. ஒரு இடத்துல கிறிஸ்தின் உபதேசம் இருக்கு, கிறிஸ்தின் உபதேசத்தினால் அந்த ஜனங்கள் போதிக்கப்படுறாங்க, உபதேசிக்கப்படுறாங்க அப்படின்னா
அங்கு இருக்கிற ஜனங்கள் தெய்வ பயம் உள்ளவர்களா இருப்பாங்க. அதனால அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, விசுவாசத்தினால விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவா ஆவார். அப்போ விசுவாசத்தினால, அதாவது தேவனால வரக்கூடிய தெய்வீக பக்தி விருத்தி ஏதுவா இல்லாம, அதாவது மனுஷ பக்தி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா, அது பூராமே அந்த இடத்துல வேற்றுமையான உபதேசம் இருக்கு. அப்பன்னா ஒரு மனுஷன் மீட்டு கொள்ளப்பட்ட பிற்பாடு, சபைக்குள்ள வந்த பிற்பாடு, அங்கே கிறிஸ்துவின் உபதேசம் அந்த மனுஷனுக்குள்ள போகல அப்படின்னா, அந்த மனுஷனுக்குள்ள தெய்வ பயம் வருவாது. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்துவ உபதேசம் போகுது அப்படின்னா, கிறிஸ்து விதைக்கப்படுகிறாருன்னு தான் அர்த்தம். கிறிஸ்து உள்ள போறாருன்னு தான் அர்த்தம். அப்ப கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள போறார் அப்படின்னா, அங்கு தங்குறார் அப்படின்னா, அங்கே அஸ்திவாரம் போடப்படுது அப்படின்னா, அவனுக்குள்ள தெய்வ பயம் வரும். ஒரு மனுஷனுக்குள்ள தெய்வ பயம் இல்லாம மனுஷ பயம் இருக்கு அப்படின்னா, அந்த மனுஷன் வேற்றுமையான உபதேசத்தால் உபதேசிக்கப்பட்ட ஒரு மனுஷங்கிறத நாம் அது ஈஸியா அடையாளம் காணலாம். ஏன்னா ஒரு மனுஷ பயம்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அங்க உள்ள பாஸ்டருக்கு பயப்படுவாங்க. அங்கே உள்ள சகோதரருக்கு பயப்படுவாங்க. சகோதரர்களையும் பாஸ்டர்களையும் உயர்த்தி பிடிப்பாங்க. கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்க மாட்டாங்க. தன்னுடைய சபைகளை உயர்த்தி பிடிப்பாங்க. அதாவது தன்னுடைய சபையவோ, தன்னை நடத்துகிற சகோதரர்களையோ, இல்ல வேறு யாரையோ மனுஷனை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிற தேவ பக்தி இல்ல. அந்த பக்தி மனுஷ பக்தி. ஏன்னா, தன்னை நடத்துகிறவர்கள் இல்ல சபையோட அங்கத்தினர்கள் இருக்கும்போது தவறு செய்ய மாட்டாங்க. அ மத்த இடங்கள்ல ரகசியமா தனியா இருக்கும்போது தவறு செஞ்சுருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தெய்வத்துக்கு பயப்படல. அப்ப தெய்வத்துக்கு பயப்படுபவர்கள் எங்கே இருந்தாலுமே சரி, தன் உள்ளான இருதயத்தை பார்ப்பாங்க. உள்ளான நிலையை உணர்வாங்க. தெய்வ பயம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தவறு செய்வதற்கு யோசிப்பாங்க. கர்த்தருடைய சமூகத்துல போவாங்க. ஆமா, அருமையான சகோதரர்களே, ஒரு சகோதரன் சரியான உபதேசத்தினால், அதாவது கிறிஸ்துவின் உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா, அந்த அந்த மனுஷனுக்குள்ள தெய்வ பயம் உண்டாயிருக்கும். தெய்வ பயம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அங்கே தர்க்கங்கள் இருக்காது, வழக்குகள் இருக்காது, வாதாட்டம் இருக்காது. அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு சபைக்கு சபை ஏன் தர்க்கித்துக் கொண்டிருக்கோம், வழக்காடி கொண்டிருக்கோம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஏகமா எந்த இடத்துலையுமே தெய்வ பயம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா, தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கக்கூடிய கிறிஸ்துவுடைய உபதேசம் குறைவா இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவினுடைய உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட்டு, கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தால் போர்த்தப்பட்டான், கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டான் அப்படின்னா, கிறிஸ்துவுடைய அதிகாரத்துக்குள்ள அவன் வந்துறான். கிறிஸ்து அந்த மனுஷனை ஆளுகை செய்கிறான். அந்த மனுஷன் கிறிஸ்துவுடைய வெளிச்சத்துல அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். கிறிஸ்துவுடைய வெளிச்சத்துல அந்த மனுஷன் நடக்கும்போது உண்மையாவே அநேகருக்கு பிரயோசனமா இருப்பான். எதை சொல்லுது? கொலேசியர்குள்ள நிறுவம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல, கொலேசியர்குள்ள நிறுவம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லும்போது அப்படி சொல்லுது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஒரு மனுஷன் கிறிஸ்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்டான் அப்படின்னா, கிறிஸ்துவை சுமந்து செல்றான் அப்படின்னா, உண்மையாகவே அவனுக்கு மகிமை உண்டாயிருக்கு. ஏன் தெரியுமா? கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டிருக்கார். அதாவது நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய மகிமையில நாமும் வெளிப்படுவோம். அப்ப தேவனுடைய மகிமை அந்த மனுஷனுக்குள்ள உண்டாயிருக்கும். தேவனுடைய மகிமை அந்த மனுஷனுக்கு காணப்படும். அப்ப தேவனுடைய மகிமை அந்த மனுஷனுக்குள்ள காணப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். என்ன சொல்ற? எழும்பி பிரகாசிங்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை வந்துருச்சு. ஏன் தெரியுமா? கிறிஸ்துடைய ஒளி அங்கு பிரகாசிக்குது. அந்த ஒளி அவனுக்குள்ள இருக்க இருளை அகற்றுச்சு. அந்த இருள் விலகி போயிருச்சு. ஒளி அவனை நடத்திக்கிட்டு இருக்குது. ஒளியின் வெளிச்சத்துல அவன் நடக்க ஆரம்பிச்சுட்டான். எப்ப தெரியுமா? கிறிஸ்துவின் உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட்ட ஒரு கழுதை குட்டியா இருந்தான். கிறிஸ்துவின் உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா. கிறிஸ்துடைய உபதேசம் ஒரு மனுஷனுக்கு சென்றுச்சுன்னா அவன் தெய்வ பயம் உள்ளவனா இருப்பான். கிறிஸ்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருப்பான். தேவனுடைய பிரகாசம் இருக்கும். அவன் வெளிச்சத்துல நடக்கிற ஒரு சகோதரனா இருப்பான். அந்த மனுஷனுக்குள்ள ஒளி பிரகாசிக்குது. வேதம் சொல்லுது, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. இதோ 2ஆம் வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை பொருள் என்ன தெரியுமா? பூமியில இருள் மூடலாம், சபைக்குள்ள காரில் வரலாம், ஆனா உண்மையில் கர்த்தர் உதிக்கிறார். ஏன் தெரியுமா? நீ ஒளியின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்க. இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளி வெளிச்சத்தின் அதிகாரத்துக்குள்ள அவனை நடத்தி கொண்டிருக்கார். நல்ல வசனம் படிச்சு பாருங்க. கொலேசியர்குள்ள நிறுவம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் ஆ. பங்கடைவதற்கு ம். நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ம், ம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி ம். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்ன அழகான உட்படுத்த வார்த்தை பாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிங்கிறார். அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆக்கப்படணும்னா அந்த மனுஷன் கிறிஸ்துவ உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட்டு தன்னுடைய சுயநீதி, நான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த மனுஷன் ஆரம்பத்துல சுயநீதிக்காரனா இருந்தான்கானே, அவன் கிறிஸ்துவ உபதேசத்தினால் உபதேசிக்கப்படும் போது அவனுடைய சுயநீதி அகற்றப்பட்டும் அவன் தேவ நீதிக்கு நிற்பான். அப்ப சுயநீதி தவறுங்கிற உணர்வான், தேவ நீதியை பார்ப்பான், தேவ நீதியில நடப்பதற்கு முயற்சி பண்ணுவான். தேவன் அவனுக்குடைய பிரகாசம், அந்த கிறிஸ்துடைய வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாவே அந்த வெளிச்சம் அவனை நடத்த ஆரம்பிக்கும். அந்த மனுஷன் இருளின் அதிகாரத்திலிருந்து விளக்கப்படுவான். அப்ப இருளின் அதிகாரம் எது? அந்த சுயநீதி, எது அவன் சரின்னு பட்டுச்சோ, எது சரின்னு செஞ்சாலும் எல்லாத்தையும் விட்டுருவான். இப்ப ஏது தேவனுக்கு எது சரியோ, தேவனுக்கு எது நீதியோ, தேவனுடைய நீதி எதுவோ அதை பின்பற்ற போக ஆரம்பிச்சிருவான். அந்த ஒளி அவனை நடத்த ஆரம்பிக்கும். அவன் இருளின் அதிகாரத்திலிருந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசத்தை அவன் அடைய ஆரம்பிப்பான். அப்ப குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசத்தை அவன் அடையும் போது அவருடைய மகிமை இவன் மேல உதிக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் சொல்றாரு, இதோ இருள் பூமியையும், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62, காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் என்ன உதிப்பார். உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஜாதிகளாக வேதம் சொல்லுது, உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்துக்கு ஜாதிகள் வரும், உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். ஆமா, அருமையான சகோதரே, ஒரு மனுஷன் கிறிஸ்துனுடைய பிரகாசத்துக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, கிறிஸ்துனுடைய வெளிச்சத்துல நடக்கணும் அப்படின்னா, வெளிச்சம் அவனை நடத்துது அப்படின்னா அவனுக்கு மகிமை உண்டாயிருக்கும். அந்த மகிமை என்ன மகிமைனா, அநேகர் அவனிடத்து வந்து சேருவாங்க. இது அந்த மார்க்கு சுவிசேஷத்துல நடந்த ஒரு காரியம். படிச்சு பாருங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷம் 11 அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். இப்ப யாருடைய வஸ்திரம்? சீசருடைய வஸ்திரத்தினால் கழுதை குட்டி போர்த்தப்பட்டுச்சு. அப்போனா அந்த மனுஷனுடைய சுயநீதி அகற்றப்பட்டுச்சு. இப்ப கிறிஸ்துடைய அந்த கிறிஸ்து ஏறி அந்த சவாரி செய்யும்படிக்கு அவருடைய வெளிச்சத்துக்குள்ள போறான். அந்த வெளிச்சம் அவனை நடத்த ஆரம்பிக்குது. சரி, 8ஆம் வசனம். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை தங்களுடைய வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இந்த அநேகர் எப்படி வந்தாங்க? அந்த வெளிச்சத்துல நீ நடக்கிறதுனால, கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிச்சதுனால ஜாதிகள் வருவாங்க, ராஜாக்கள் புறப்பட்டு வருவாங்க. அது அன்னைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்கல தெரியுமா? உண்மையாவே நம்ம எல்லாரும் அந்த வெளிச்சத்துக்கு நேரா நாம் இன்னும் புறப்பட்டு வரலைன்னு தான் இருக்கும். அந்த வெளிச்சத்துக்கு நேராக நான் புறப்பட்டு வந்திருந்தேன் அப்படின்னா, அந்த வெளிச்சம் என்னை நடத்திருந்துச்சுன்னா, இன்னைக்கு வெளிச்சம்னு சொல்றோம். நம்ம எல்லாரும் வெளிச்சங்கிறது எனக்கு நலமாய் தோன்ற பகுதியை தான் அது வெளிச்சம்னு சொல்றோம். எனக்கு சரின்னு பட்டதை அது வெளிச்சம்னு சொல்றோம். இல்ல அருமையான சகோதரே, எனக்கு எது சரின்னு படுதோ அது இருள் தான். தேவனுக்கு எது சரியோ அதை எனக்கு கண்டுகொள்வதற்கு ஏற்ற அந்த நிலைக்கு நான் வருவதற்கு உண்மையாவே கிறிஸ்துவ உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நான் ஏன் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சபைகள்ல கிறிஸ்துவ உபதேசம் இல்லை, வேற்றுமையான உபதேசம் இருக்கு. வேற்றுமையான உபதேசம் எங்க இருக்கோ அங்கு தெய்வ பயம் இருக்காது. வேற்றுமையான உபதேசம் எங்க இருக்கோ அங்கு தர்க்கங்கள் இருக்கும். இன்னைக்கு அநேக இடத்துல தர்க்கங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம குறை சொல்லிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம குற்றம் சாட்டிக்கிறோம். ஏன் குற்றம் சாட்டுறோம் தெரியுமா? நான் வேற்றுமையான உபதேசத்தோடைய, அதாவது மனுஷ கற்பனையிலிருந்து வரக்கூடிய அந்த உபதேசத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கேன். நாம் சிந்திக்கணும். அருமையான சகோதரி, நம்முடைய தேவன் ஒரே ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கார். நான் இருக்கிற இடம் இது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தினால் உபதேசிக்கப்படுகிற இடமா? நான் இருக்கிற இடம் மனுஷ கற்பனையில வரக்கூடிய வார்த்தையை கேட்கிறேன்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான். நாம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க விரும்பினா அந்த இடத்துல மனுஷ வார்த்தை தான் இருக்குது, தேவ வார்த்தை இல்லைன்னா தேவ வார்த்தையை தேடணும். நீங்க தேடலை அப்படின்னா நீங்க அங்கேயே இருக்கலாம். ஏன்னா தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவதே கிடையாது. நீங்க தேவனுடைய வார்த்தைக்காக தேடுனீங்க அப்படின்னா, தேடி போனீங்கன்னா தேவன் உங்களோட கூட வருவார். அப்படிப்பட்ட சகோதரர் தான் கிறிஸ்துவ உபதேசத்தினால் உபதேசப்படுவாங்க. இன்னைக்கு அப்படி யாருமே வாஞ்சியா இருக்கிறது கிடையாது. சத்தியத்து மேல வாஞ்சி உள்ளவர்கள் சத்தியம் சத்தியங்கிறாங்க. இந்த சத்தியத்து மேல வாஞ்சியா இல்லை. ஏன்னா தன்னை நடத்துகிறவர்கள், தனக்கு போதிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வர்றாங்க? அவர்கள் போதிக்கும் போது நான் எதை பெற்றுக் கொடுக்கிறேன்? கிறிஸ்துவையா இல்ல அந்த மனுஷனையா? இதை யாருமே கவனிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாரும் ஏதோ யாரோ ஒரு பாஸ்டர் இருந்தா போதும், யாரோ ஒரு ஊழியக்காரர் இருந்தா போதும், ஏதோ ஒரு ஜெபமாலை தெரிஞ்சா போதும், நல்லா நீண்ட ஜெபம் பண்ணிட்டாரா, ஐயோ அன்புங்கிற போர்வையில நம்ம சிரிச்சு சிரிச்சு பேசுறாரா, இது போதுங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்.
நீங்க அப்படியே போனீங்கன்னா நீங்க போயிட்டே இருக்கலாம். ஆனா நாம் ஏமாந்து போயிடுவோம். முழுவதும் மெனக்கட்டு அவர் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவ ராஜ்யத்துக்குள்ள போகிற நம்பிக்கையோடு இருக்கிற நாம் ஏமாந்து போயிடுவோம். கடைசி நாள்ல பார்த்து சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவார். ஆமா, அருமையா சொல்லி சிந்திச்சு பார்ப்போம் அந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட உபதேசத்தினால உபதேசிக்கப்பட்டிருக்கும். நீங்க சரியான உபதேசத்துல உபதேசிக்கப்பட்டிருந்தோம்னா உண்மையாவே உங்களுக்குள்ள வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கும். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அந்த மகிமைக்குள்ள யார் வருவாங்க? ஜாதிகளும் ராஜாக்களும் வருவாங்க. இங்க நம்ம படிக்கிறோம், அநேக ஜனங்கள் தங்கள் வஸ்திரத்தை வழியிலே விரித்தார்கள். இன்னும் வேறு சிலர் தங்கள் கிளைகளை நறுக்கி கொண்டாந்து போட்டார்கள். இதனுடைய பொருள் என்ன? இதனுடைய பொருள் என்ன? ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டது? ஏன் தெரியுமா? உண்மையாவே ஜாதிகளும் ராஜாக்களும் அநேகர் உங்களிடத்துல வந்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல தங்கள் வஸ்திரங்களை உங்களுக்கு கொண்டாந்து போடுவாங்க. அறிக்கை செய்ய இருந்தோம். ஏன் தெரியுமா? உங்களிடத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த கிறிஸ்துவுடைய மெய்யான வெளிச்சம், அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான உபதேசம் இருக்குது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு நிறைந்த கந்தையான வஸ்திரத்தை சுட்டி காட்ட ஆரம்பிக்கும். அந்த அழுக்கு நிறைந்த கந்தையான வஸ்திரத்தை அதை கண்டு அவங்க அரோசியப்படுவாங்க. அதை கலட்டுவாங்க, அதை பிப்பாங்க, பிரிக்க ஆரம்பிச்சுவாங்க. ஆமா, அருமையான சொல்லி இன்னைக்கு அநேகர் சபையில பழைய வஸ்திரத்தோடய இருக்கிறோமே. ஏன்? பழைய வஸ்திரம் தான் அண்ணன் அணிந்திருக்கிறது பழைய வஸ்திரம் தாங்கிறத அவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை. இன்னைக்கு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்கள்லாம் ஏன் இன்னைக்கு சபைக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க? இந்த ஜென்ம சுபாவம் நீக்கப்படாதவர்களாம் சபையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. தங்கள்கிட்ட இருக்கிற ஜென்ம சுபாவம்னு அவங்களுக்கு தெரியவே கிடையாது. அது மறைந்து கிடக்கு. அது அவங்க அணியவே கிடையாது. ஆமா, அருமையான சோதரே, அநேகர் தங்கள் வஸ்திரங்களை அவருடைய வழியில் அது கழுதைக்குட்டி கீழே கொண்டு போட்டாராம். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க அந்த கழுதைக்குட்டி. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய மேன்மை. கிறிஸ்துவின் வெளிச்சத்தை சுமந்து செல்கிற மனுஷனுக்குள்ள மேன்மை என்ன? எவ்வளவு பெரிய மேன்மை. இன்னைக்கு அப்படிப்பட்ட மேன்மையை பெற அப்படிப்பட்ட சகோதரர்களை தேவன் தேடிக்கிட்டு தான் இருக்கார். நாமும் அதுக்கு ஆயத்தமா இல்லை. நாமும் அந்த அளவுக்கு நம்மளை உபதேசிக்கப்படவில்லை, வரவே இல்லை. என்னையும் சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வெளிச்சம் கண்ட மாத்திரத்துல, இந்த வசனத்திலே பொருள் விளங்கின மாத்திரத்துல அதுக்கு நேராக நிற்கிற தாகம் எனக்கு உண்டாயிருக்கு. ஆமா, அருமையான சோதரிலே, ஒரு மனுஷன் கிறிஸ்துவை சுமந்து வந்தான், கிறிஸ்துவோட வெளிச்சத்தில் நடக்கிறான்னா அநேக தங்கள் வஸ்திரங்களை அங்கே காலடியில் கொண்டாந்து வெறிக்க ஆரம்பிப்பான். இனியான சகோதரே, இன்னைக்கு எத்தனை பேர் சபையில தங்கள் அழுக்கான கந்தை, அழுக்கான வஸ்திரங்களை கலட்டியிருக்காங்க. அழுக்கான வஸ்திரங்கள் கலட்டப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அவங்க தங்களை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. தன் நிலையை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. யார் அவர்கள்? கிறிஸ்துவின் உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட்ட சகோதரன், ஒரு கிறிஸ்துடைய மகிமையை சுமந்து செல்கிற சகோதரன், கிறிஸ்துவின் வெளிச்சத்துல நடக்கிற சகோதரன் ஒரு மனுஷன் இருந்தா அப்படின்னா அநேக ஜனங்கள், அநேகர் தங்களுடைய நிலையை உணர்வாங்க, தங்களுடைய சுவாபத்தை உணர்வாங்க, தாங்கள் போத்திருக்கிற வஸ்திரத்தை உணர்வாங்க. ஆனா இன்னைக்கு சபை அப்படிப்பட்ட மனம் திரும்புதல்ல கிடையாது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்கப்புறம் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்படும் போது வேறு சிலர் தங்கள் கிளைகளை நறுக்கின்னு சொல்லப்படும். ஆம் சகோதரர்களே, இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்காங்க, கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்காங்க, கிறிஸ்துக்குள்ள சகோதரர் சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் பல மரங்கள் இருக்குது. நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் இந்த பிரிவை சேர்ந்தவன், நான் அந்த பிரிவை சேர்ந்தவன் சொல்லிக்கூட அந்த காரியம் தான் நடந்துகிட்டே இருக்கு. ஜாதி வேறுபாடு, ஜாதி மனப்பான்மை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிளை நான் எந்த மரத்துல இருக்கணும், பெரிய ஜாதிங்கிற மரத்துல இருக்கேன்னா எந்த கிளையை வெட்டி கொண்டாந்து அவருடைய பாதத்துல போராடுது. எனக்கு எல்லாமே ஒண்ணா. எனக்கு கிறிஸ்து தான் என் கிளை, கிறிஸ்து தான் என் மரம். மார்க்கு சுவிசேஷத்துல அவர் அழகா எழுதுறாரு. மார்க்கு சுவிசேஷத்துல மாத்திரம்தான் இந்த வார்த்தை எழுதுறாரு. எந்த வார்த்தை எழுதுறாரு? இந்த இந்த கோட்பாடை கொண்டு வர்றாரு. ஏன் தெரியுமா? அநேகர் தங்களுடைய கிளை என்ன, தன்னுடைய ஜாதி என்ன, தன்னுடைய வகுப்பு என்னன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அதுல இருந்துகிட்டே சபையில இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய அதற்கு நறுக்கி கொண்டாந்து கிறிஸ்துவின் பாதத்துல போடல. எனக்கு ஒரு கிளையும் கிடையாது, என் கிளை கிறிஸ்துவான்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வஸ்திரங்களையும் காட்டல, தன்னுடைய ஜாதிகளையும் பிரிவினைகளையும் வார்த்தை பேர் அதையும் வரணும் இல்லை. ஆனா சபையா இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம்? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஓசன்னாங்கிறோம். எவ்வளவு ஒரு கூத்தான காரியம், வேடிக்கையான காரியம் பாருங்க. எவ்வளவு பேர் நம்ம கர்த்தரை யோசனை பாடுறோம். நீ குருத்தோலை ஞாயிறு பாருங்க, தெருவா ஓலையை படிச்சுட்டு ஆட்டிக்கிட்டு ஓசனா ஓசனா ஓசனான்னு போனமே. அந்த ஓசனா போடுற யார் அவர்கள்? இவர்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி கிறிஸ்துவின் பாதத்துல போட்டவர். யார் இவர்கள்? தங்கள் கிளைகளை நறுக்கி அவருடைய பாதத்துல வச்சவர். தங்கள் வஸ்திரத்தையும் தன் கிளைகளை நறுக்கி கொண்டு போட்ட பிற்பாடுதான் அவர்கள் ஓசனாங்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஓசனாங்கிறார். அப்ப ஓசன்னா என்கிற அந்த பார்வை, அந்த சத்தத்தை
அந்த வார்த்தையை நான் உச்சரிக்கிறதா இருந்தா அதுக்கு நேருக்கு தகுதி இருக்கணும். நாம் தகுதியற்றவர்களாய் தேவனை நல்லவர் என்பது சொல்ல கூட எனக்கு தகுதி இருக்கணும். தேவன் நான் வல்லவர் என்று சொன்னா கூட அதுக்கு எனக்கு தகுதி இருக்கணும். சும்மா வேதத்துல எழுதப்பட்டதுக்காக ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. கிறிஸ்து தயவுள்ளவரா, கிறிஸ்து தயவுள்ளவர்னு சொல்றதுக்கு எனக்கு எனக்கு தைரியம் இருக்கணும். அதாவது ஒரு அனுபவம் இருக்கணும். அது இல்லாம தகுதி இல்லாம நான் வந்து ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறேன் அப்படின்னா, அவர் நாமத்தை நான் வீணாதான் உச்சரிக்கிறேன். ஆமா அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு சபையில இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். வந்திருக்க நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நாம் செய்யற காரியங்கள்லாம் என்ன? நாம் இன்னும் நம்முடைய பழைய வஸ்திரத்தோட இருக்கிறோம். பழைய குணங்கள் இருக்குது, பழைய காரியங்கள் இருக்குது. இன்னும் என்னுடைய ஜாதி மனப்பான்மை இருக்குது. எனக்குள்ள பிடிப்பு இருக்குது. அதாவது உலகத்துடைய பிடிப்பு இருக்குது. நான் இன்னும் அதை நறுக்கவே இல்லை. இன்னும் வெட்டப்படவே இல்லை. இன்னும் கிறிஸ்துவின் பாதத்துல கூட அதை வைக்கவே இல்லை. ஆனா தேவனை மாத்திரம் உயர்த்துறோமே, அது எப்படி நடக்க முடியும்? தேவனை மாத்திரம் ஓசனாங்கிறோமே, எப்படி நடக்க முடியும்? கர்த்தர் நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் சொல்றோமே, அது எப்படி நடக்கும்? அருமையான சோதனை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாம் தவறு பண்றோம் அந்த இடத்துல. கொஞ்சம் சிந்திப்போம், கொஞ்சம் செயல் வருவோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சரி, உண்மையாவே நான் சொல்றதுக்கு நான் தகுதி உள்ளவனா? உண்மையாவே இந்த வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஓசன்னான்னு அதுக்கு நான் தகுதி உள்ளவனா? இது சிந்திச்சு பார்ப்போம். ஏன்னா அந்த மகத்துவமுள்ள நாமம் அது, மகிமை நிறைந்த நாமம் அது, யார் ஒருவரும் பிரவேசிக்க முடியாத ஒளி வாசம் செய்கிற நாமம் அது. அந்த நாமத்தை சொல்வதற்கு எனக்கு தகுதி வேணும். ஏனோ தானான்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்குறது யாரு? நான் தான், நாம் தான். நம்ம தான் வழங்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? தேவனுடைய நாமம் நம்ம மூலமா தான் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஏன் தெரியுமா? அதுக்கேற்ற வாழ்க்கை கிடையாது. அதுக்கேற்ற செயல் கிடையாது. ஏனோ தானுங்கிற வாழ்க்கை வாழும். அசட்டையான வாழ்க்கை வாழ்றோம். ஏதோ நம்முடைய டைம் பாஸ்க்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு செயலாக்கம் கொண்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துற வாழ்க்கை தான் அந்த மேன்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தரட்டும். அந்த வாழ்க்கை முறையாக நடக்க முயற்சி செய்வோம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்ற அந்த வார்த்தையை சொல்வதற்கு நான் தகுதிதானா? என் வஸ்திரங்களை கலத்தி இருக்கிறேனா? என் கிளைகள் நறுக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கா? நான் இன்றைக்கு இருக்கிறேன், என்னை சிந்திச்சு பார்க்கிறேன். என் பழைய வஸ்திரங்கள் களையப்பட்டு புது வஸ்திரமாய் கிறிஸ்துவை தரித்த ஒரு மனுஷன் தானா? என்னுடைய கிளைகள், அதாவது என் ஜாதி மனப்பான்மை, என்னுடைய கோட்பாடு எல்லாம் நறுக்கப்பட்டிருக்கா? நறுக்கப்பட்டு கிறிஸ்துவின் பாதத்துல போட்டிருக்கானா? எஸ், அந்த உணர்வு என்கிட்ட இருக்கா? நிச்சயம் என்கிட்ட இருக்கா? நான் சொல்றேன், உண்மையாவே சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஏன்னா வேதம் சொல்லுது, இந்த அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கும் 9வது வசனத்துல முன் நடப்பாரும் முன் நடப்பாரும் 2வது வசனம் படிச்சுட்டு 9வது வசனம் வாசிங்க. அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இப்ப ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிற அப்படின்னா, இது ஆசீர்வதிக்கப்படும் சொல்றான்னா, அந்த ஆசீர்வாதத்தை சொல்வதற்கு தகுதியா இருக்கணும் இல்லையா? அது மாத்திரம் கிடையாது. சில பேர் வசனத்தை போட்டாங்க, கொஞ்சம் பேர் கிளை நறுக்கி போட்டாங்க, கொஞ்சம் பேர் முன்னால நறுக்கி போட்டு முன்னால் நடக்கிறாங்க, கொஞ்சம் பேர் பின்னால் நடக்கிறாங்க. 2 கூட்டம் சொல்லுது. அவர் நடுவால வச்சு சொல்லுது, அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்லுது. ஏன் தெரியுமா? முன்னாலையும் பின்னாலே நடக்கிற யார் இவர்கள்? தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். தங்களுடைய எல்லாவற்றையும் மேன்மையை என்றாமல் எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் கிறிஸ்துவனுடைய பாதத்தில் கொண்டு போட்டவர். அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தேடிக்கிட்டு இருக்கார். இந்த நிலையில தான் அவர் எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறார். ஆமா அருமையான சகோதரர்களே, இந்த மார்க்கு சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட முடியவே இல்லை. அதுக்கப்புறம் அத்தி மரத்தினுடைய கதை இருக்குது. இந்த அத்தி மரம் சபிக்கப்பட்டது. அது மகிமையான ஒரு வார்த்தை. அதையும் நாம் தியானிக்க போயிடும். அதுக்கப்புறம் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்த உடனே விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் அடிச்சு வரட்டார். அதுக்கும் ஒரு செய்தி இருக்கு. அதையும் நாம பேச போகிறோம். ஆமா அருமையான சகோதரர்களே, அடுத்த எபிசோட்ல அது 2ஐயும் சேர்த்து நான் பேசுவோம். இப்போ நீங்க விளங்கிக்கீங்க, உண்மையாவே நீங்க கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்றதுக்கு தகுதி உள்ளவர்கள் தானா? நான் தகுதி உள்ள ஒரு மனுஷனா? என் வஸ்திரம் கலட்டப்பட்டிருக்கா? என் வஸ்திரம் அகற்றப்பட்டிருக்கா? உண்மையாவே என் கிளைகள் நறுக்கப்பட்டிருக்கா? இல்லைன்னா நீங்க சொல்றதெல்லாம் போய் என் வாயில சொல்றேன், உள்ளமோ தூர இருக்குது, என் நடக்கையை தூர இருக்கு. என் வாயில மட்டும் பேசுறேன், என் நடக்கையில் அவர் மறுதளிக்கிறேன். உண்மையாவே கிறிஸ்துவை மறுதளிக்கிறதுக்காக நம்ம கிறிஸ்துவெல்லாம் வந்தோம். அதுக்காக இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டோம். சிந்திச்சு பார்ப்போம். உண்மையாவே இதுக்கெல்லாம் முதல் காரணம் என்னன்னா, அந்த கழுது குட்டி கிறிஸ்துவின் சீசர்களால் வஸ்திரத்தால் போர்த்தப்பட்டார்கள். அதாவது கிறிஸ்துவ உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட்டார். சரி, எந்த இடத்துல சரியான உபதேசம் இருக்கோ அங்கு சரியான சத்தியம் இருக்கும், நடக்கையும் இருக்கும், செயல் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதை தேடி ஓடுங்க, சத்தியத்தை தேடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே,
ஆண்டவரே எதை செய்தாலும் உங்களுடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆமென். நாங்கள் எதை செய்தாலும் தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, தேவ பக்தியை கொண்டு போக, தேவ பக்திக்கு ஏற்ற செயல் உண்டாயிருக்க, அப்படிப்பட்ட செயல்கள் எங்களுக்கு உண்டாயிருக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் உடைய கிருபை இறங்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.